அடுத்ததாக போதகர் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலாக என்ன செய்யும் எனக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய சபைக்கு போய் அநேக நேரங்களிலே செய்து கொடுத்து வந்திருக்கிறேன். அதற்காக தேவனுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்ட ஒரு அப்போஸ்தலனை மதுரை பட்டணத்தில் வைத்ததுக்காக தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நிறைய தடவை நன்றி செலுத்தியிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மதுரை பட்டணத்தில் இப்பேற்பட்ட ஒரு அப்போஸ்தலன், இப்பேற்பட்ட உபதேசங்கள் நினைச்சது நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது நம்ம கொடுத்து வைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லுவேன். அப்பேற்பட்ட தருணத்தை தேவன் தாமே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக சமயநல்லூர் பகுதியில் அது என்ன பகுதின்னு சொல்லுவாங்க, சத்தியமூர்த்தி நகரில், அதாவது மிகவும் பிற்பற்ற நிலைமையில் இருக்கிற அதாவது நம்மளால் நிறைய தடவை நம்ம சிட்டியில் இருக்கிறோம், நிறைய காரியங்களில் அந்தஸ்தில் என்ன செய்கிறோம், பிஸ்னஸில் எல்லா காரியங்களையும் உயர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தவில்லை, கோடாங்கி அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க, குறி சொல்கிறவங்க. அப்பேற்பட்ட பகுதியில் ஒரு ஊழியை செய்கிறேன்னு சொன்னால் அது ரொம்ப என்ன செய்யணும், அது தேவனுக்கு மிகவும் கனத்துக்குரிய ஊழியமாக நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி நினைக்கிறேன். அது அப்பேற்பட்ட இது யாருமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத காரியங்களை அவரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், பயன்படுத்தி வருகிறார். அதற்காக தேவனுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்ட காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையில் இது பண்ணது, நான் ரயில்வேல வேலை செய்து என்ன செய்திருக்கிறேன், ரிட்டையர்டாக இருக்கிறேன். இப்போ தான் 2 மாதங்கள் ஆகிவிட்டது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது சரி எவ்வளவு ஒரு ஊழியத்துக்கு உதவி செய்ய நினைக்கும் போது அவங்களுடைய ஞாபகம் வந்தது. ஆனால் அதற்காக கரெக்டாக அவங்களும் என்ன செய்தாங்க, ஃபோன் பண்ணி செய்யும்போது நான் போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படியாவது நீ ஆயத்தப்படு, மற்றவர்களே ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. ஆனால் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டுமே என்கிற ஒரு தாகம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உண்டு. அந்த தாகத்தினால அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். தேவையுள்ள ஒரு காரியங்கள் அங்கே என்ன செய்யுது, காணப்படுகிறதா இருக்கிறது. அந்த தேவையுள்ள மக்களுக்கு தேவையுள்ள காரியங்களை நம்ம செய்யும்போது அது நினைச்ச தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அது ஏதுவாகும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அந்த பகுதியில் ஒரு உயர்ந்த ஒரு ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னா யாருடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படும். என்னச்சிடும் மிகுந்த, அதாவது அந்த ஜனங்களால் அவங்களால் என்ன செய்ய முடியாது, 100 ரூபா கொடுத்து ஊழியத்தை தாங்க முடியாது. நம்ம 150 ரூபா கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த அப்போஸ்தலனை தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், பயன்படுத்தி வருகிறார். அதற்காக என் தேவாதி தேவனை இருதயத்தை ஆழத்திலிருந்து என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவருடைய ஊழியம் என்ன செய்யும், வளரணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், ஆலய கட்டுமான பணிக்காக சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், நான் என்னையால் முடிஞ்சது என்ன செய்கிறேன், அந்த மணலும் ஜல்லியும் நான் கொடுத்துட்றேன், வேறு ஒன்றும் என்னையால் செய்ய முடியாது, அந்த 2 காரியத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அந்த தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக எனக்கும் என்ன செய்யணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அதுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். உங்களுடைய கரங்களை நீட்டுவேனானால் கர்த்தருடைய நாமம் தான் என்ன செய்யும், மகிமைப்படும். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் பெரியவர் என்பதே அந்த பகுதியில் மக்களுக்கு என்ன செய்யணும், உயர்த்தணும். நம்ம பெரிய என்ன செய்யணும், இப்போ சிட்டிக்குள்ளே இந்த ஸ்கொயர் ஃபீட்டை நினச்சோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்ம வாங்க முடியாது, இது பண்ண முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட பிற்பட்ட பகுதியில் இருந்ததுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். அவருக்காக நம்ம ஜெயிப்பது, கரங்களை நீட்டுவது, அது நமக்கு என்ன செய்யும், முதலாவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுடைய சமூகத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை கரெக்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாலமோன் ஐயா இல்லை ஜஸ்டின் பிரதரு இந்த தாள் ஆளுக்கு ஒன்று கொடுங்க ஐயா, இந்த தாள் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருங்க. ஜஸ்டின் பிரதர் போன சண்டே அவர் சொல்லியிருந்தேன், அங்கே போன சண்டே அவங்க சர்ச்சில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பைபிள் ஸ்டடியை பற்றி.
பைபிள் ஸ்டடியை பற்றி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே சபைக்கு இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அந்த மக்களுக்கு பைபிள் ஸ்டடி ஒன்று நடக்குது என்பதற்கு சான்றாக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஐயா நீங்கள் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்து சாமான்களாக பொருட்களாக முன்னாடி டைப் அடிச்சிருக்கோம். பின்னாடி அது வேலைக்குரிய கூலி என்ற காரியத்தில் பின்னாடி அடிச்சிருக்கோம். கர்த்தர் எப்படி ஏவுறாரோ அந்த மாதிரி நீங்கள் உற்சாகமாக செய்யலாம் அல்லது ஜெபிக்கலாம். முடியலன்னா நீங்கள் ஜெபம் பண்ணலாம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாக அல்ல. நம்ம ஐயா கோவிந்தராஜ் ஐயா அவங்க போன 14ஆம் தேதி வந்தீங்களா ஐயா? எத்தனை 16ஆம் தேதி, அதான் செவ்வாய்க்கிழமை 16. அன்னைக்கு வந்து ஐயா அதுக்கு முந்தையே சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஐயா அவங்க ஒரு 9,500 ரூபா, அதாவது 10,000 ரூபா கணக்கில் நான் இந்த இதில் ஏவப்படுற ஐயா, நான் என்னால் என்றது இந்த காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி ஐயா கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் ஒரு இப்போ 500 ரூபா அதில் செலவுக்கு எடுத்துக்கிட்டாரு. நான் 500 ரூபா போட்டு நம்ம ஐயா ஜான் ரவீந்திரநாத் ஐயா வர்றவர், அவங்க அம்மா மனைவி சார்பில் ஒரு 5,000 கொடுத்தாங்க. ரெண்டையும் போட்டு 15,000 ரூபா ஸ்டேட் பேங்கில் நம்ம அக்கௌண்ட்டு ட்ரஸ்ட்டில் இருக்குது. அங்கே நாங்கள் ஐயா எனக்கு உதவி செஞ்சார். அங்கே போய் அந்த இதை ஃபுல்லாக பண்ண ட்ரஸ்ட்டில் போட அது வந்து அந்த வகையில் அங்கேயும் அதை போட்டிருக்கோம். பணமாக வர்றதெல்லாம் அங்கே போட்டாச்சுன்னா பொருளாக வர்றது இங்கே சேகரிச்சிக்கலாம். பொருட்கள் வந்த போக அந்த பணம் எடுத்து கூலியாக கொடுத்து ஆடிட்டிங் கணக்கில் அது வரவு செலவு இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்காக ஒழுங்கு கிரமமாக செஞ்சிடும். உங்களுடைய ஆலோசனைக்கு உதவிக்கு மிக்க நன்றி. இன்னொரு காரியம், வசன அடிப்படையில் சில யோசனைகள் என்னென்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்தவங்க படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:16. நான் தெசலோனிக்கேயில் இருக்கும்போது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தடவை அனுப்பினீர்கள். இங்கே பவுல் வந்து குறைச்சல்னு சொல்கிறது பணக்குறைச்சல் தான், உபதேச குறைச்சல் இல்லை. உபதேசத்தில் கில்லாடி, இயேசுவுக்கு அடுத்து அவர் தான் அப்படி சொல்லலாம். அந்த அளவில் உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்துட்டான்னு சொல்கிற அளவில் ஒரு பெரிய தேவ மனுஷன். அவருக்கு உள்ள குறைச்சல் என்னென்னா பணக்குறைச்சல் தான். பெரிய பணக்காரன், பெரிய கப்பல் வச்சு இருக்கக்கூடிய அவங்க பின் வரலாறுலாம் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன். கிறிஸ்துவ என்னைக்கு சந்தித்தாரோ, கர்த்தர் என்னைக்கு அவரை பிடிச்சாரோ, ரட்சிச்சாரோ, அன்னையோடு எல்லாத்தையும் விட்டுட்டு நஷ்டமின்றி குப்பையிட்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன். அதனால் பல கஷ்டங்கள், குறிப்பாக பொருளாதார கஷ்டங்கள். அவர் சொந்த கையால் வேலை செய்து சாப்பிட்டேன்னு சொல்கிறார். எனக்கும் என்னோடு இருந்தவர்களும் வேலை செய்து சாப்பிட்டேன். எரிகிறவங்க கையில் கல் இருக்காதுன்னு ஒரு பழமொழி மாதிரி, அதிக சத்தியம் உபதேசங்கள் இருந்தால் அங்கே பணம் இருக்காது. ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கங்க. அதிக பணம் இருந்தால் என்ன இருக்காது? சத்தியம் இருக்காது. அந்த ஒரு காரியத்தை, அது ஒரு அடையாளத்தை தெரிஞ்சுக்குங்க. இயேசு பூரண புருஷர், தேவகுமாரன், பணம் இல்லை அவர்கிட்ட, ஏழை, ஒரு தச்சு வேலை செஞ்சாருன்றிருக்கு. எல்லா வகையிலையும் கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார். நமக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப பணக்காரன், ரொம்ப அதிகாரின்னு சொல்லும்போது அங்கே சத்தியம் இருக்காது, உபதேசம் இருக்காது. இதுதான் அடையாளம். ஆகவே உலக பிரகாரமான தேவைகளும் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னவர்
அப்போ சாப்பிடாமல் இருந்தாரா? நம்ம கொள்கை அதுதான். அதே சமயத்தில் நம்ம தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது. இந்த சின்ன ஒரு உண்டியில் வச்சுருக்குறோம். இது நம்ம யாருக்கிட்டையும் கேட்குறதில்ல. சில விசுவாசிகள் வற்புறுத்துறதுக்காக இதையும் வச்சுருக்கேன். இல்லை உள்ள காணிக்க பெட்ரோல் செலவாகும். இவ்வளோ தூரம் வர்றேன், பெட்ரோல் செலவு, மீதி இருந்தால் பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கிட்டு போவேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் அதில் வந்து 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஞான நன்மைகளை நாங்கள் விதைக்கும் போது சரீர நன்மைகளை உங்ககிட்ட அறுத்தா அது பெரிய காரியமானு கேட்குறாரு. பூசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் எல்லா பாடும் படுகிறோம். இந்த அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஏன்னா அதிகாரத்தை செலுத்தும் போது இவன் காசுக்கு தாண்டா செய்கிறான், இதுக்கு தாப்பா செய்கிறான்ட்டு ஒரு கெட்ட பேர் வந்து வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டு நான் சாப்பிட்றத விட செத்தால் என் மேன்மை ஒருவன் அபத்தம் பார்க்கிறவங்க சாகிறது நல்லதாக இருக்கும்னு சொன்னது இந்த பவுல் தான். இல்லை அதே 14ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 9:14 ஒரு வசனம், அந்தப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு ஆர்டர்ன்னு இருக்கு. சுவிசேஷம் சொல்கிறது பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடுன்னா தசமபாகத்துக்கு போயிடும். இங்கே சுவிசேஷம் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் கிடையாது. மார்க் 1:1 சுவிசேஷத்தின் ஆரம்பமே இயேசு கிறிஸ்து தான் தொடக்கம். ஆகவே சுவிசேஷம் ஊழியம் சொல்லும் போது புதிய ஏற்பாட்டு ஊழியம் தான் அது. அதை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே என்ன வரணும், பிழைப்பு நடத்தணும்னு அங்கே போட்டிருக்கு. அதை வச்சு தான் அவனுக்கு பிழைப்பு. சைடு பிழைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது வேலை செஞ்சு சாப்பிட்றது சைடு கிடையாது. சிலர் வந்து திருமண காரியங்களில் வந்து முறையான ஒரு பதிவு இல்லாமல் முறையற்ற செயலில் அதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சில ஆளுங்க ரியல் எஸ்டேட்டு, அதில் பாஸ்டர்களை சொல்கிறேன், ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் சம்பாதிக்கிறாங்க. சிலர் வட்டிக்கு விடுறாங்க, குழு நடத்துகிறாங்க, என்னென்ன இருக்கோ இன்னும் என்ன காரியம் இருக்கோ நடத்துகிறாங்க. அதான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கூடாதுன்னு சொல்கிறேன். முடியாதுன்னு சொல்லலை. முடியாதுன்னு சொன்னால் தான் முடிஞ்சுன்னு காட்டுறான்ல. கூடாதுன்னு சொல்கிறாரு. கூடும் ஆனால் கூடாதுன்னு சொல்கிறார். உங்களால் முடியும் ஆனால் கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் உண்மையாக ஊழியம் செய்யக்கூடியவங்களுக்கு கர்த்தரே எஜமான், அவரே ஏவி சம்பளத்தை கொடுக்குறார். பிழைப்பு நடத்தணும்ல. மனைவியோட திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு பவுல் சொன்ன மாதிரி, மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை நடத்தும் போது படிப்பு இருக்குது, தேவை இருக்குது. இப்போ உங்கள் பார்வையில் நான் இருக்கேன், எனக்குன்னு வெளிநாட்டு உதவி இல்லை. ஏன் ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஐயா பேலன்ஸை காட்டியிருக்கேன். நான் 18,000 இருந்துச்சு. ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போதே 10,000 ரூபா ஓப்பனோட தான் பண்ணணும், இல்லாட்டினா எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 8,000 வட்டிக்கு 18,000. இப்போ நாங்கள் ஒரு 15,000 போட்டிருக்கோம். ஆகவே இந்த எல்லாம் திறந்த நிறுவனமாக இருக்கும். இப்போ நம்ம சபை பெரிய சபை கிடையாது, எல்லாம் ஏழை எளிய. நம்ம ஐயா வந்து சான்று கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஏதாவது ஸ்தாபனத்தில் இருந்து சம்பளம் வருதா? எனக்கு இல்லை. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். புசிக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்குறேன். ஆனாலும் இந்த நன்மைகளை உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் எப்படி இருக்கார்? நிச்சயமாக பிரியமாக ஆர்டர்னு போட்டிருக்கு. ஆண்டவர் வந்து கட்டளையிடுகிறார்னு போட்டிருக்கு. அதனால் விசனமாக இல்லை, கட்டாயம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் கட்டாயம் ஆக்கப்பட்டது. 11 கோத்திரம் கொடுத்து ஆகணும் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கட்டாயம் கிடையாது, விசனமாக இல்லை. ஆனால் உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவனை எப்படி இருக்கார்? தேவனை பிரியப்படுத்துறதுல அது ஒரு காரியம். தான தர்மங்களில் அவர் பிரியப்படுறாருன்னு இருக்கு. ஆகவே உண்மையுள்ள ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மையுள்ள ஊழியர், எனக்கெல்லாம் எவ்வளவோ பணம் வந்தது, அதை வச்சு நான் என்னுடைய சுகபோகத்துக்கு உலக பிரகாரமாக ஒரு இடம் வாங்க செய்யணும்னா இப்போ நான் வீட்டில் இருப்பேன், ஒரு வீடு கட்டி இருப்பேன். இன்றைக்கி நான் சர்ச்சில் இருக்கேன், மேலே தேவாலயம் கட்டி அதுக்கு தான் இப்போ வந்து நிறைவு செய்கிறதுக்கு தான் இப்போ அந்த சென்டிங் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்குன்னு நான் எதையும் யோசிக்கலை, செய்யலை. எல்லாம் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புக்கு, எபிரே நிறுவம், மெய்யான ஜோதி, அறியப்படாத தேவன், ரொம்ப விளையாடப்பட்ட சத்தியங்கள். இதெல்லாம் எழுதி
பிரிண்ட் அடித்து லட்சக்கணக்கில் அதில் செலவு பண்ணி பத்திரிக்கை நடத்தியிருக்கிறேன். எல்லாம் ஃப்ரீயாகவே இலவசமாகவே தர்றேன். பிஸ்னஸ் மைண்ட் இல்லை, நோக்கம் கிடையாது. இப்படியாக என் வாழ்நாளில் ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வைக்கலை. 40 ஆண்டுக்கு மேலே ஊழியம் செய்கிறேன். என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து தாயின் தகப்பம் போல் எத்தனையோ கேஸு, கோர்ட்டு, அநியாயமான குற்றச்சாட்டுகள் எல்லாத்திலையும் அவர் ஒருவரே எனக்கு எஜமானாக இருந்தார். அவரை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்பதற்கு அடியேன் சாட்சி. இங்கே தெசலோனிக்கே இருக்கும்போது 2 தடவை என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொல்லி இங்கே பவுல் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய ஊழியத்தை உற்சாகப்படுத்தும்படி தாங்கும்படி இப்போ ஐயாவே நம்ம கோவிந்தராஜ் ஐயாவே ஒரு நாள் இனிமேல் புஸ்தகத்தை அடிக்காதீங்க ஐயா, பணத்தை போட்டு செலவு செய்யாதீங்க, உங்களுக்கு சாப்பிடுங்க, நீங்கள் செலவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, நல்ல உங்களுக்கு எதையாவது நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட ஃபோனில் சொன்னார். இல்லையா இப்போ யூடியூப் வந்துருச்சு, அதன் மூலமாக செய்தி போய்கிட்டுருக்கு, நான் இப்போ அந்த மாதிரிலாம் முடியலையான்னு சொல்லிட்டேன். அவர் அந்த மாதிரி என்னை நேசிக்கிற அன்பு செலுத்துகிற தேவ பிள்ளைகள் 2 தடவைன்னு சொன்ன மாதிரி எனக்கு தாங்குகிறாங்க, ஜபத்தில் பொருளால் தாங்குகிறாங்க. சில சகோதரர்கள் எனக்கு சில உதவிகள் மாதந்தோறும் ஏதாவது அவங்களால என்ற ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. அது கரெக்டாக தேவைகள் எப்படியோ சந்திக்கப்படுது. நேற்று ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஒரு 100 ரூபா கையில் இல்லை, படுத்துக்கிட்டு இருக்கேன். 2 சகோதரிகள் என்னை தேடி வந்து எழுப்பி ஜெபம் பண்ணி 1000 ரூபா கொடுத்துருப்போம். இதுதான்யா கர்த்தர். எழுப்பி ஆலோசனைகள் கேட்டு ஜெபம் பண்ணிவிட்டு 1000 ரூபா காணிக்க, ஒரு 100 ரூபான்னு பார்த்தா 1000 ரூபா. இந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் ரொம்ப அதிசயம். இது வரைக்கும் அதிசயத்தின் தேவன் அற்புதமாக தான் என்னை நடத்துகிறார். அந்த கொடுத்தவங்களை பவுல் சொல்கிறான் 17ஆம் வசனத்தில், உபகாரத்தை நான் நாடாமல், தொடர்ந்து அனுப்புகிறாங்க போல் இருக்கு, சரி அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும், அதை வந்து நான் பெருசாக நினைக்காமல், அதை அந்த வசனம் படிங்க 17, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். கணக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு பரலோகத்தில். அதுக்கு தான் பரலோகத்தில் சேர்த்து வைங்க, உங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைங்கன்னு சொன்னார். என் நாமத்தின் நிமித்தம் என்னுடைய ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசி நிமித்தம் 1 கிளாஸ் தண்ணி மாத்திரம் கொடுத்தாலும் அந்த பலனை அடையாமல் போகான்னு சொல்லிட்டாரே. அப்பேற்பட்ட வார்த்தை பொய்யாகுமா? அங்கே அக்கௌண்ட்டில் அந்த பணம், அங்கே பூச்சியாவது திருடாது, அவங்க திருடனா இருக்க மாட்டான், அங்கே சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. அதான் அக்கௌண்ட், அந்த கணக்கு பவுல் சொல்கிறான். அந்த கணக்குக்கு உங்கள் பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அது பரலோகத்தில் இருக்குது. இங்கே அடுத்து அப்படியே படிங்க. எல்லாம் எனக்கு கிடைச்சது, நான் பரிபூர்ணமும் நான் இப்போ அடைஞ்சிட்டேன். உங்களால் அனுப்பப்பட்ட காணிக்கைகளை சுகந்த வாசனையாக, அதான் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக, அதாவது என் உதவி ஊழியக்காரன் கையில் கொடுத்து விட்டுருக்கீங்க, நான் அதை வர பற்றி கொண்டுட்டேன், நான் இப்போ திருப்தி அடைஞ்சிருக்கேன். லேலுயா. இப்போ இந்த சென்ட்ரிங் போடுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து நான் அதுலேயே சொல்லியிருக்கேன், இன்னும் அடுத்து முடிஞ்ச உடனே இந்த சென்ட்ரிங்கை காட்டி வீடியோ போட்டு நிறைவாயிடுச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதுக்காக காணிக்க அனுப்பாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதில். ஆமாம், அதான் இங்கே போட்டு நிறைவு. எனக்கு எல்லா தேவைகளும் உலக பிரகாரமாக சந்திக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார், துன்பங்களோடு கூட இம்மையில் 100 வீடுகளையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பூமியில் துன்பம் கஷ்டம் இருந்தாலும் தேவைகள் சந்திக்கப்பட்டது. பணமே கையில் கொடுக்கல. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தில் அனுப்புகிறாரு. திரும்ப ரிட்டனில் வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் இதுதான். அதே சமயத்தில் கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் 19 இருக்கு பாருங்க. அதுலேயே 19 படிங்க. என் தேவன் தம்முடைய, அதாவது ஐஸ்வர்யம்னா அது அழிந்து போகிற ஐஸ்வர்யம் கிடையாது, அந்த ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்களுடைய உபதேசத்தினுடைய அந்த ஐஸ்வர்யத்தின்படி உலக பிரகாரமாக உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. ஒருத்தன் அந்த இம்மையிலேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இதை மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரன் இம்மையிலேன்னு சொல்கிறான். இம்மையிலேன்னு சொன்னால் தானே கொடுப்பான். அப்படி சொல்கிறான் மாற்றி.
மகிமையில். ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாற்றக்கூடாது. மகிமையிலே அதை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இங்கே அந்த நிம்மதியை தருவார், அந்த பலனை தருவார். கொர்நேலியுடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டினது. பேதுருவை அனுப்பி அங்கே பிரசங்கம் பண்ண வச்சு, ஞானஸ்தானம் கொடுக்க வச்சு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கினார்ன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 10:44. தான தர்மங்கள் மேல் அவர் பிரியப்படுறார். உண்மையான ஊழியர்களை கொடுக்கும்போது தாங்கும்போது பிரியப்படுறார். உங்கள் குறைவுகளெல்லாம் மகிமையில் நிறைவாக்குவார். 20ஆம் வசனத்தை சொல்லுங்க, முடிச்சிருவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று அங்கே நிறைவு செய்கிறார். ஆகவே இம்மையிலே நமக்கு கர்த்தர் நூறத்தனையான துன்பங்களோடு கூட உலகப் பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கப்பட்டதோடு கூட மறுமையிலே நித்திய ஜீவனையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய அக்கௌண்ட்டில். இன்னொரு ரகசியம் சொல்லவா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் கன்ஃபார்மாக இருக்குது. அதில் 3ஆம் வசனம் படிங்க. அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிங்க. 3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே உதவி ஊழியர்களே, அவளுக்கு உதவியாக இருக்கும்படி, உதவி ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். உடன் வேலையாட்களோடும், அப்போஸ்தல ஊழியத்தில் உள்ள உடன் வேலையாட்களோடும். பழைய ஏற்பாட்டில் அந்த சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷ விஷயத்தில், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல ஊழியத்தில் உள்ள அந்த சுவிசேஷ ஊழிய விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. மிகவும் பிரயாசப்பட்டாங்க. எவ்வளவோ வேலை இருந்தாலும் கூட, ஐயா இங்கே வந்து நின்ன உடனே ஃபோன் அடிக்கிறேன், அப்படியே எவ்வளவோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு வர பிரயாசம்தான். உண்மையான ஊழியக்காரங்களுக்கு உலக பிரகாரமான பிரயாசங்கள், காரியங்கள்லாம் வர போக தாங்க செய்ய பிரயாசம். அவங்களுடைய நாமங்கள் கன்ஃபார்மாக சொல்லணும். ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, இங்கே இல்லை. கல்வெட்டில் எழுதுறது இல்லை. கல்வெட்டில் எழுதுறது அங்கே எழுதுங்க, இங்கே எழுதுங்கன்னு இங்கேயே தான் இருக்கும். ஆனால் எங்கே நம்ம பேர் இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னே போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு. பொய் சொல்லலை. ஜீவ புஸ்தகத்தில் அதுதான் உங்கள் அக்கௌண்ட்டில் கணக்கு சேரணும்னு சொல்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் மனிதன் அல்ல. தேவனுக்கு எதை செய்தாலும் தேவனுக்குன்னு செய்யுங்க. நான் ஒரு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஐயா சொன்ன மாதிரி இந்த மதுரை பட்டணத்தில் என்னை எழுப்பியிருக்கிறார். சென்னை வரைக்கும் போய் செட்டில் ஆகணுன்னு தான் போனேன். கர்த்தர் விடலை என்னைய. திரும்ப மதுரைக்கே கொண்டு வந்து மெயினில் வச்சு உலகத்துக்கே தமிழ் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட இந்த மதுரையிலேயே இந்த ஊழியத்தை, அதுவும் சென்ட்ரலில் இந்த இடத்துல நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். இங்கேருந்து எழுப்புதல் உலகமெல்லாம் வரவட்டும் என்பதற்காக தேவன் இந்த இடத்தை தெரிந்து கொண்டு அந்த டிஎல்சி சர்ச்சில் சகோதரர் ஜஸ்டின் மூலமாக சொல்லப்பட்டு கிரமர் சுரேஷ் ஐயா உதவினால் அங்கே அறிவிப்பு கொடுக்கப்பட்டு, எல்லோரும் எந்த சபையிலும் அப்படி செய்ய மாட்டாங்க, இழுப்பெரிய உதவி. அந்த பெரிய அளவில் ஐயா பால்முருகேஷ் ஐயா கிளாஸ் நடத்துகிறாரு, அங்கே போய் பங்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ வேறு எனக்கு ஐயா அனுப்பியிருந்தார். அந்த அளவில் இந்த ஊழியத்தை நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற, மதுரை பட்டணத்திலேயே ஒரு எழுப்புதல் உண்டாகிற ஒரு வகையில் தேவ பிள்ளைகள் நம்ம தாங்கக்கூடிய அளவில் எழுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே லூக்கா 10:20 படி உங்கள் பேர்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறார். ஆகவே நம்ம சந்தோஷம் பூமியில் அல்ல, பரலோகத்தில். ஒரு பாவியின் மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆகவே அந்த ஏழை எளிய அந்த காலத்தில் உள்ள மக்கள் ஆராதிக்க, ஆசீர்வதிக்கப்பட ஒரு தேவாலயம் தேவைப்படும் போது, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது அந்த ஆத்துமா, அந்த ஆசீர்வாதம் உங்கள் கணக்கில் பரலோகத்தில் சேர்க்கப்படும், மிகுதியாக இருக்கும். ஆகவே நான் இதை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். பிரயாசப்படுவோம், ஊழியத்தை உபத்திரவத்தில் கஷ்டங்களில் தாங்குவோம், ஏந்துவோம், ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தருக்குன்னு செய்வோம். எனக்குன்னு பூமியில் ஒன்றும் இல்லை, கர்த்தருக்குன்ட்டு. நீங்களும் அப்படித்தான் கர்த்தருக்குன்னு இருக்கீங்க. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். அப்படி